ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 1000 பெறாத பெண்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு வந்து தமிழக அரசு சார்பாக வந்து வெளியிட்டுள்ளது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா, இதுவரையில் வந்து நீங்கள் 1000 ரூபாய் பெறலைனா இதுதான் உங்களுக்கு வந்து கடைசி நாள். இதற்குள் நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கிடைக்கும். மேலும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்து போய் விண்ணப்பம் செய்யணும், உங்களுடைய விண்ணப்பம் ரத்து செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் எப்படி போய் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு முழு தகவலும் தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழக அரசு சார்பாக என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் 1000 பெற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் தகுதி இருந்தும் பெண்களுக்கு வந்து ரூபாய் 1000 கிடைக்கவில்லை என பல்வேறு வகையான புகார்கள் வந்து எழுந்தன. ஸோ இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதிதாக விண்ணப்பம் செய்வார்கள், அதாவது நீங்கள் புதுசாக ஒரு வேளை மேரேஜ் ஆகிட்டு நீங்கள் வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் விண்ணப்பம் செஞ்சு உங்களுடைய படிவம் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய தாலுகா ஆஃபீஸுக்கு சென்று நீங்கள் வந்து நேரடியாக வந்து விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாக நீங்கள் வந்து ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் விண்ணப்பமே பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து வழக்கம் போல் எப்பயும் போல் நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுடைய படிவம் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்து உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியான ஆவணங்களை வந்து நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழ் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து எடுத்து செல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இது போன்ற ஏதாவது ஒரு அடையாள அட்டை, மேலும் பேங்க்கோட பாஸ்புக் இதெல்லாம் எப்பயும் போல் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பெயர் இதுக்கு முன்னாடி நீங்கள் விண்ணப்பம் செஞ்சு உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த குடும்பத் தலைவர்கள் மட்டும் கண்டிப்பாக தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்றது தான் வந்து தமிழக அரசு சார்பாக தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் தற்போது இந்த ஆண்டுக்கான நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பெண்களுக்காவது மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 1000 கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கும் அதிக அளவு வாய்ப்புள்ளதாகவும், அல்லது புதிதாக நீங்கள் ஏதாவது ரேஷன் கார்டு மேரேஜ் ஆகிட்டு வச்சுருந்தீங்க நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அறிவிப்பானது கிடைத்துள்ளது. ஸோ இதனால் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுள்ளது. ஸோ இதுவரையில் நீங்கள் வந்து ரூபாய் 1000 பெறாத இல்லத்தரசிகளாகட்டும், அல்லது வந்து கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அல்லது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊனமுற்ற பெண்கள், இவங்க யாராக இருந்தாலும், அல்லது 3ஆம் பாலினத்தை யாராக இருந்தாலும் உங்களுடைய பேரில் ரேஷன் கார்டு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கார்டில் அம்மா இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து 3 பெண் குழந்தைகளோ அல்லது 2 பெண் குழந்தைகளோ இருக்குன்னா அவங்க கூட விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தற்போது வந்து வெளியாகியுள்ள ஒரு புதிய அப்டேட்டில் வந்து தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது போன்ற யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 1000 ரூபாய் திட்டத்தின் கீழ் வந்து விண்ணப்பம் செஞ்சு பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற நீங்கள் அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.